இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோன் ஃப்ரம் எம்ப்ளாயர். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. லோன் ஃப்ரம் எம்ப்ளாயர் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப் டு 2 lakhs வந்து எக்ஸம்ட்டுன்னு. அது என்னதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இதில் வந்து லோன் அப் டு 2 lakhs எக்ஸம்ட்ன்றது லோனுக்கு கிடையாது. அந்த லோன் 2 lakhsக்கு நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை தான் அவங்க டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயர் கிட்டேருந்து நீங்கள் 2 lakhs லோன் ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த 2 lakhs லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அது வந்து உங்களுடைய பெர்க்விசிட்ஸில் ஆட் ஆகிடும். இதுவே 2 lakhs தாண்டி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் லோனாக ரிசீவ் பண்ணுறீங்க உங்கள் எம்ப்ளாயர் கிட்டேருந்து அப்படின்னா, எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் விட நீங்கள் ரீபே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து டேக்ஸபிள் பெர்க்விசிட்டாக நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் லோன் வந்துட்டு டோட்டலாக மெடிக்கல் பர்பஸ்க்காக ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த மெடிக்கல் பர்பஸ் கூட ஸ்பெசிஃபைட் டிசீஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு டிசீஸ்க்காக நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அது 2 lakhsஆக இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவ்வளோ நாள் வந்து மெடிக்கல் லோனுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இருந்தது கிடையாது. முக்கியமாக இப்போது மட்டும் எம்ப்ளாயர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுவே நீங்கள் பேங்க் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. இது வந்து ஓல்டு ரெஜிமேலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நியூ ரெஜிமேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு லோன் ஃப்ரம் எம்ப்ளாயர்னு சொல்கிறாங்க. இந்த லோன் டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. அந்த லோனுக்கு நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் தான் டேக்ஸ் ஃப்ரீ. அந்த டிஃப்ரென்ஸ் எஸ்பிஐ விட கம்மியாக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை தான் டேக்ஸபிள் பெர்க்விசிட்னு சொல்கிறாங்க.